என் பேர் பாரதிநாதன். ஒரு மார்க்சிய சிந்தனையாளர், ஒரு எழுத்தாளனும் கூட. இது வரைக்கும் ஒரு 30-35 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அதில் நாவல்கள், சிறுகதைகள், கவிதைகள், கட்டுரைகள் அப்படின்னு நிறைய எழுதியிருக்கேன். நான் எழுதின முதல் நாவல் தரியுடன். அந்த தரியுடன் நாவல் தான் வெற்றிமாறன் தயாரிக்க மணிமாறன் இயக்கிய சங்கத்தலைவன்கிற திரைப்படம். அதில் சமுத்திரகனி, கருணாஸ் போன்றவங்க நடிச்சிருந்தாங்க. கதை வசனம் என்னது. அதுக்கு பின்னாடி இப்போ திரைத்துறையில் அதுக்கு பின்னாடி தான் கால் எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். அது வரைக்கும் புத்தகங்கள் தான் எழுதிட்டு இருந்தேன். இப்போ சமீபத்தில் வெளிவந்த விடுதலை 1, அதில் விடுதலை 2 இரண்டுலேயுமே எனக்கு நன்றி தெரிவித்து தனி கார்டு போட்டிருக்காங்க. அது வேற ஒன்றும் இல்லை, அந்த படத்தில் வர்ற புலவர் கலிய பெருமாள், அதாவது பெருமாள் வாத்தியார்னு இவங்க சொல்கிற புலவர் கலிய பெருமாளோட நான் நெருங்கி பழகியிருக்கேன். அதனால் அவரை பற்றிய பல தகவல்களை அவங்க என்கிட்ட கேட்டதுனால நான் அவங்ககிட்ட சொன்னேன். நான் மற்றபடி அந்த படத்தில் பெரிய பங்களிப்பு நான் செஞ்சேன்னு சொல்லிக்க தயாராக இல்லை. அவங்க அதை கேட்டு மறக்காமல் என் பேரை நன்றி தெரிவித்தாங்க. மற்றபடி மார்க்சிய சிந்தனையாளனா நான் சமூக அக்கறையோட எழுதணும்னு நினைக்கிறேன். சமூக அக்கறையோட புதுசாக வர எழுத்தாளர்கள் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க மக்களுக்காக எழுதுறவங்களா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால மக்கள் மயப்பட்ட எழுத்துக்களை நானும் எழுதுறேன். மக்கள் மயப்பட்ட எழுத்துக்களை எப்படி எழுதணும் அப்படின்னு மார்க்சிய பார்வையில் கதை எழுதுவது எப்படி அப்படிங்கிற ஒரு புத்தகமும் எழுதியிருக்கேன். அது இந்த புரட்சி பாரதி பதிப்பகம் அப்படிங்கிற இந்த கோரல் பப்ளிகேஷன்ஸனுடைய இன்னொரு பதிப்பகம் புரட்சி பாரதி பதிப்பகம், அதில் கிடைக்கும். இங்கே சென்னை புத்தக காட்சியில் 169, 170 எண்ணுள்ள இந்த இதில் கிடைக்கும்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் கௌரா ஜெய கணேஷ், சீதை பதிப்பகத்தின் உரிமையாளர். 48வது சென்னை புத்தக திருவிழாவில் எங்கள் அரங்கத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எழுதிய நெஞ்சுக்கு நீதி 6 தொகுதிகளையும் மக்கள் பதிப்பாக 3000 ரூபாய் மதிப்புள்ள புத்தகத்தை 2000 ரூபாய்க்கு முன் வெளியீட்டு திட்டம் அறிவிச்சிருக்கோம். இது இல்லாமல் எண்ணற்ற ஆசிரியர்களின் தலைப்புகள் எங்கள் அரங்கத்தில் இருக்குது. அவசியம் எல்லாரும் 48வது புத்தக கண்காட்சிக்கு எங்கள் பதிப்பகத்தை பார்வையிட்டு உங்கள் விருப்பத்துள்ள எல்லா நூல்களையும் சிறப்பு சலுகையாக 25% தள்ளுபடியில் நாங்கள் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தள்ளுபடியோட புத்தகங்களை வாங்கி செல்லணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கௌரா பதிப்பகம் உங்களுக்கு தெரியும், சென்னையிலே ஒரு தலைமை பதிப்பகங்களில் அதுவும் ஒன்று. ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ளே எழுத ஆரம்பித்தேன். என்னுடைய 6வது நாவல் இது. இது கௌரா மூலமாக வர்றது எனக்கு மிகப்பெரிய கௌரவமாக நான் நினைக்கிறேன். இந்த நாவல் அம்பலவன் பழுவூர் நக்கன்னு ஒரு அதிகாரி இருந்தான். அவன் பழுவூருங்கிற ஊரில் மைசூர்லேருந்து புலம்பெயர்ந்து இங்கே செட்டில் ஆகிறான். அவன் உத்தம சோழன் அப்படிங்கிற அந்த மதுராந்தக தேவர் அவர்கிட்டவும், அதை தாண்டி உத்தம சோழருக்கு அப்புறம் அரியணையில் ஏறக்கூடிய அருண்மொழிவர்மன், அதாவது ராஜராஜன் கிட்டே வேலை பார்க்குறான். சீஃப் டைன் சேனாதிபதி, முக்கிய சேனாதிபதியாக இருக்கிறான். அவன் எந்த அளவுக்கு அவன் அந்த அரசரோட மனசை கவர்றான்னா, சோழமாராயன் அப்படின்னு ஒரு பட்டம் மதுராந்தக தேவர் கொடுக்குறாங்க. அந்த பட்டத்தையே இவன் பழுவூர் நக்கனுக்கு கொடுக்குறான். என்னோட பேரால நீ அழைக்கப்படுவான். அதே மாதிரி அருண்மொழிவர்மன் மும்முடி சோழ அப்படின்னு ஒரு பட்டம் வருது. அந்த டைட்டிலையும் இந்த அம்பலவாணனுக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி விவரிக்கக்கூடிய கதை. மற்றபடி இந்த கதையில் மர்மம், விறுவிறுப்பு, திருப்பங்கள், அழகான மொழி நடை. ஏன்னா நான் லாசாராமபுரத்துடைய ஸ்டூடெண்ட் நான். அதனால என்னுடைய மொழி நடை ரொம்ப விசேஷமாக இருக்கும். நான் சொல்கிறேன், எல்லாரும் வாங்கி இதை படிக்குமாறு ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறேன். வணக்கம். சென்னை புத்தக கண்காட்சி 2025க்கு உங்களோட பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி. என்னுடைய பெயர் வைரவன் லேரா. நான் ஒரு சிறுகதை ஆசிரியர். இதுவரை 3 சிறுகதை தொகுப்பு வெளியிட்டுள்ளேன். இந்த மாண்டிசனுடைய 3வது சிறுகதை தொகுப்பு. இலக்கியத்தை பொறுத்த மட்டும் என்னோட வாசிப்பு ஆரம்பித்தது ஜெயமோகனோட புறப்பாடு. என்னுடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில்.
தமிழ் இலக்கியத்தை பொறுத்தவரை அதிகமான மாஸ்டர்ஸ் வந்த ஒரு ஊர் கன்னியாகுமரி மாவட்டம். ஒரு சிறிய நிலமானாலும் அந்த நிலத்தோட நிலப்பிரதேசம் அதோடைய வாழ்வியல் சார்ந்து மிக அதிகமான மொழி வழக்குகளும் மிக அதிகமான வாழ்வியல் கூறுகளும் கொண்ட ஒரு ரிச்சான ஒரு கல்ச்சரல் கொண்ட மாவட்டம் தான் கன்னியாகுமரி. அங்க இருந்த சுந்தரராமசாமி, ஜெயமோகன், நாஞ்சில் நாடன், தோப்புல் முகமது மீரான், லக்ஷ்மி மணிவண்ணன், பொன்னீலன், அந்த மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் அங்கிருந்து வந்திருக்காங்க. ஸோ இயல்பாகவே எங்களுக்கு ரீடிங் வந்து ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு அங்கேருந்து ஆரம்பிக்குது. என்னோட ரீடிங்கும் ஜெயமோகனோட பொறுப்பாளர்ந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நாஞ்சில் நாடனுடைய சிறுகதைகள், நாவல்கள் ஆதர்சமாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வாசிக்கும்போது தன்னுடைய கதைகளை நம்மளும் எழுதணும்னு ஒரு முயற்சி பண்ணும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது நாஞ்சில் நாடன், நீலபத்மநாபன், நாமாதனுடைய மொழி சார்ந்து, ஜெயமோகனுடைய இன்டென்ஸான ஸ்டோரி டெல்லிங், அவருடைய இலக்கியம் சார்ந்து அவர் வைக்கக்கூடிய ஒரு டெஃபினிஷன்ல இருந்து நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு எடுத்த முடிவில் தான் சிறுகதைகள் எழுத ஆரம்பித்தேன். தொடர்ச்சியாக 2019 எழுதின சிறுகதைகள் பட்டர்பிங்கிற முதல் தொகுப்பு 2020 வெளிவந்துச்சு. ராமமந்திரம் 2021, இப்போது மாண்டிஸ் 2024 என்னுடைய 3வது சிறுகதைக்கு வெளிவந்திருக்கு. இதை தொடர்ந்து இப்போ நாவல், குறுங்கதைகள் தொடர்ச்சியாக முயற்சிட்டு இருக்கேன். இது போக ரீடிங் பொறுத்தவரை இப்போதைக்கு பா. வெங்கடேசனுடைய தாண்டவன் கதை, பாயிரதின் மதியம், ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள் மேலே இப்போ ரொம்ப பாவை மேலே ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பே வந்திருக்கு. தொடர்ச்சியாக இப்போ பாவை வாசிச்சுட்டு இருக்கேன். அவருடைய ஸ்டோரி டெல்லிங் எனக்கு ரொம்ப மொழி சார்ந்து அவர் கொடுக்குற பலவிதமான கோணங்கள், ஒரு கதைக்குள்ள என்னென்ன சாத்தியங்கள் இருக்குங்கிறது பா. வெங்கடேசன் மூலமாக இப்போ நான் அதிகமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான மாஸ்டர்ஸ் மூலமாக நிறைய கற்றுக்கிட்டு நிறைய புத்தகங்கள் எழுதணும்னு ஆசைப்படுறேன். நன்றி. நான் ஒவ்வொரு சென்னை புத்தக திருவிழாக்கு கடந்த எனக்கு நினைவு தெரிஞ்சு என்னோட நினைவு சரியாக இருந்துச்சுன்னா நான் ஒரு 17-18 வருஷமாக வரேன். அநேகமாக தமிழில் வந்து எல்லா கிளாசிக் ரைட்டர்ஸ் பற்றின எல்லா ஒர்க்கும் நான் என் வீட்டில் இருக்கேன், என் லைப்ரரியில் இருக்குது. அப்பப்போ புதிதாக வர நூலையும் நான் வாங்குவேன், வாசிக்கிறேன். தமிழில் இந்த முறை யாவரும் பதிப்பகத்தில் வந்து குறிப்பாக வாங்க நினைக்கிற நூல் இனிமேல் தான் வாங்க போகிறேன். அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். வாங்க நினைக்கிற நூல் வந்து கிங் விஸ்வானுடைய காமிக்ஸ் பற்றின அறிமுகம் விரிவாக. அது எனக்கு ரொம்ப முக்கியமாக, அதாவது காமிக்ஸ்க்கான வாசகர்கள் இப்போ தான் உருவாகியிருக்காங்க தமிழில் வந்து அது விரிவான அறிமுகம் 3 வால்யூம் பண்ணியிருக்காரு. ஸோ அது நான் இப்போ வாங்க போகிறேன். அந்த ஒர்க்கு முக்கியமாக நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான தொகுதியாக நான் கருதுறது உலக விஞ்ஞான புனைவு புத்தகம், பிரவீன் பக்ருலி அவர்கள் தொகுத்த மொழிபெயர்ப்பு. தமிழில் வந்து அறிவியல் மிகுந்த ஆர்வம் உள்ளவர் பிரவீன் பக்ருலி. ஸோ அவர் வந்து ரொம்ப முன்முயற்சி எடுத்து ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒர்க்கை பண்ணியிருக்காரு. குறிப்பாக எனக்கு பிடிச்ச ரைட்டர்ஸான ஐசக் அசிமோவில் இருந்து ஸ்டானிஸ்லாவ் லெம்ல வந்து எனக்கு தெரிஞ்சுதான் தமிழில் முதல் முறை நூல் வந்திருக்கு. ஜேஎம் பூச்சி ஒரு அவருடைய கதை ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த நூல் என்னுடைய முக்கியமான பரிந்துரை. இந்த நூலையும் நான் வாங்க போகிறேன். தமிழில் அமைப்பியல் சார்ந்து 80களில் வந்த அறிவியல் பூர்வமான விமர்சன சிந்தனை பள்ளியில் முக்கியமான ஒருத்தர் எஸ். சண்முகம். அவருடைய மொழியின் மறுப்புனைவு என்கிற இந்த விமர்சன நூல் தொகுதி இது அவருடைய வாழ்நாள் பணி. இந்த நூலையும் நான் ஒரு முக்கியமாக இது என்னிடம் இருக்கு, நான் வந்து வாசகர்களுக்கு பரிந்துரைக்கிறேன். இலக்கியத்தை எப்படி நீங்க கோட்பாட்டு ரீதியாக அணுகுதல், அது தமிழில் கோட்பாட்டு இலக்கிய விமர்சனம் இருந்தது, அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய ஆரம்பம், அதனுடைய இடத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான நூலாக நான் இருக்கும் என கருதுகிறேன். இந்த நூல் வந்து வெளிவந்த உடனே நான் இது வந்து பிரதியை பார்த்துட்டு, கோயம்புத்தூர்ல நம்ம கொண்டு வந்தாரு, பிரதியை பார்த்துட்டு யாவரும் பதிப்பதுக்கு நான் பாஸ்மார்க் போட்ட புத்தகத்துல இது ஒன்று, இதுதான் நான் முதல்ல போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நூல் தயாரிப்பிலிருந்து நாஞ்சில் நாடன் மிகச்சிறந்த உரையாடல் நிகழ்த்தக்கூடியவர், தனிப்பட்ட முறையிலும் சரி, அவருடைய பேட்டிகளையும் அப்படிதான் இருக்கும். ரொம்ப முக்கியமான நூலாக நான் இதையும் பரிந்துரைக்கிறேன். நாஞ்சில் நாடன். பேர் சுனில் கிருஷ்ணன், எழுத்தாளர். யாவரும் பதிப்பகத்தில் நான் ஒரு 3 புத்தகங்களை வாங்க பரிந்துரைக்கிறேன். ஒன்று வந்து கடவுளும் கேண்டியுங்கிற இந்த சிறுகதை தொகுப்பு நம்பி கிருஷ்ணன் எழுதியிருக்காரு. நம்பி கிருஷ்ணன் வந்து மிக முக்கியமான ஒரு விமர்சகராக அறியப்படுறாரு. அவருடைய முதல் சிறுகதை தொகுப்பு அறிவியல் புனைவு, வரலாற்று புனைவுன்னு பல ஜானர்ல எழுதியிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன். அடுத்தது அழிச்சி சீனிவாசன் வந்து தொகுத்திருக்கிறாரு. காணாசு வந்து நமக்கு மிக முக்கியமான விமர்சன பிதாமகராக இருக்கிறாரு. அவர் வந்து காணாசுனுடைய முன்னுரைகளை வந்து தொகுத்து போட்டிருக்கிறார். ஒரு மொழிபெயர்ப்பு சம்பந்தமான ஒரு உரையாடலை ஏற்படுத்துறதுக்கான ஒரு புத்தகமாக இதை பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு முயற்சி. ஒரு ஆர்கைவ்ஸ்ல ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காரு. 3வது நம்ம பிரியத்துக்குரிய எழுத்தாளர் ரமேஷ் பிரேதன், அவருடைய புது நாவல் வந்திருக்கு. ரமேஷ் பிரேதன் வந்து தமிழ்ல தனக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு பாணி வச்சிருக்கிறவரு, ஒரு பங்களிப்பு இருக்கிறவரு. அவருடைய புதிய நாவல் வந்திருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். 3 தான் நான் வந்து யாவரும் வந்து பரிந்துரைக்க விரும்புகிற புத்தகம்.